வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பெண்களுக்கு நம் நாட்டில் ஏற்படும் அநீதிகள். இதை பற்றி கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கிறோன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெளிவாக புரியும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் பாயிண்ட் என்னென்னா, வேலை வாய்ப்பில் சமத்துவம் இல்லை. அதாவது உயர் பதவிகளுக்கான வாய்ப்பு பெரும்பாலும் ஆண்களுக்கு மட்டுமே கிடைக்கின்றது. குடும்ப பொறுப்புகள் காரணமாக பெண்களுக்கு கரியர் முன்னேற்றம் முடியாத சூழ்நிலையே தொடர்கிறது. பாயிண்ட் என்னன்னா, பெண்களுக்கான பாதுகாப்பு இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. பெண்களுக்கு பாலியல் தொல்லை இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. பெண்கள் தனியாக இரவில் பயணிக்க முடியாத நிலை ஏற்படுகிறது. என்னதான் சட்டம் இருந்தாலும் நீதி பெறுவதற்கு இன்னும் சிக்கலான சூழ்நிலையே உள்ளது. மூணாவது பாயிண்ட் என்னன்னா, குடும்பம் மற்றும் சமூக கட்டுப்பாடு இன்னும் அதிகமாகவே இருக்கின்றது. திருமணத்திற்கு பிறகு பெண்களின் கனவுகள், ஆம்பிஷன்கள் அனைத்தும் குடும்பத்திற்காக தியாகம் செய்யும் நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். பெண்களுக்கு முதலில் குடும்பம், இது ஒரு கட்டாய நிபந்தனையாகவே பார்க்கப்படுகிறது. சமுதாயத்தில் ஒரு பெண் தனியாக இருக்கின்றார் என்றார் அவரை சமூகம் ஒதுக்கி வைத்தும் நிலை ஏற்படுகிறது. 4வது பாயிண்ட் என்னன்னா, பெண்கள் மீதான பார்வை இன்னும் மாறவில்லை. ஒரு பெண் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு யாரோ ஆதரவு இருக்க வேண்டும் என பார்வை இருக்கின்றது. ஒரு ஆண் சாதனை படைத்தார், அவரது சொந்த உழைப்பினால் சாதனை படைத்தார் என்று இந்த சமுதாயம் சொல்கின்றது. இன்றும் இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கான முடிவுகள் இன்றும் மற்றவர்களே தீர்மானிக்கும் நிலைமைக்கு உள்ளார்கள். 6வது பாயிண்ட் என்னன்னா, கல்வி வளர்ச்சி இருந்தாலும் வாழ்க்கையில் மாற்றமில்லை பெண்களுக்கு. இந்த சமுதாயத்தில் பெண்கள் படிக்கின்றார்கள், வேலை செய்கின்றார்கள், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த தீர்மானங்களும் அவர்கள் எடுக்கவில்லை. மற்றவர்களே அவர்களின் வாழ்க்கை தீர்மானத்தை எடுக்கும் சூழ்நிலைக்கு இந்த சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கின்றது. குழந்தை பெறுவதில் கூட அவர்களுக்கு முடிவு செய்யும் உரிமை தரப்படாமல் இன்னும் ஆண்களையே சார்ந்து முடிவுகள் இருக்கின்றது. இந்த நிலைமை மாற வேண்டும். அப்படி மாறினால் மட்டுமே இந்த நாடும் சமநிலை அடையும், நமது வீடும் சமநிலை அடையும். மாற்றம் நடக்குமா? நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் தகவல் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.